காலச்சக்கரத்துல 6வது வீடா வரக்கூடியதாங்க இந்த கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க பொறுத்தவரைக்குமே, எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும். கோபம் ஒழுங்கா வராது. அப்படியே கோபம் வந்தாலும் ஒரு சில வார்த்தையில பேச்ச நிறுத்திக்குவாங்க. கோபத்த இவங்க அமைதியா தான் காட்டுவாங்கன்னு சொல்லலாங்க. அடி மேல எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நடக்கக்கூடிய பழக்கங்கிறது இவங்களுக்கு உண்டு. நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. சகிப்புத்தன்மைங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா எல்லாமே ஓரளவுக்கு தான். எந்த அளவுக்கு தான் விட்டு கொடுத்து போக முடியுமோ, அந்த அளவுக்கு தான் விட்டு கொடுத்து போவாங்க. கோபம் வந்துட்டா பெரும்பாலும் இவங்களுடைய கோபத்த எதிராளியால தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க. இவங்க செல்வாக்கான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, கையில இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். வாழ்க்கையை நடுநிலைப்படுத்தி பார்க்க தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். ஆனா உடல் ஆரோக்கியம் வர்றப்ப தனி கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டுங்க, மற்றவங்களை சார்ந்து வாழுங்கிற எண்ணங்கிறது உங்களுக்கு இருக்காது. எதுவா இருந்தாலும் தன்னுடைய உழைப்பின் மூலமா உயரணுங்கிற எண்ணம் கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை சரியான நேரத்துல செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இந்த அகம்பாவங்கிறது இவங்களுக்கு இருக்காது. தான் கத்துக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேசுவாங்க, அவ்வளவுதான். ஒரு விஷயத்த சாதாரண வரக்கூடிய விஷயத்த கொஞ்சம் நீளமா இழுத்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பேச்சால சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வந்தாலும் இவங்களுக்கு சிறப்பு தான். குழந்தைங்க பிறந்த பின்னாடிங்கிறது வாழ்வுங்கிறது சிறப்படையும். பொருளாதாரத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு தட்டுப்பாடு இருந்தாலும் உங்க குழந்தைகள் வளர வளர உங்களுக்கு செல்வாக்குங்கிறது சிறப்படக்கூடிய யோகம் உண்டு. அதுமே உங்களுக்கு மூத்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தால் அற்புதமான யோகங்கிறது உண்டாகும். ஆண் குழந்தையா இருந்தாலுமே குடும்ப விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. சொந்த வீடு, மன, வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொள்ளக்கூடிய பாக்கியங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. பணத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க சேமிக்க முயற்சி செஞ்சா போதும், சிறப்பான பலன் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்க, எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் கன்னி ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாள் லட்சம் நிறைவேறுங்க. உங்க மனசுல ஒரு குறிக்கோளோட இருந்திருப்பீங்க. அந்த குறிக்கோள் நிறைவேறக்கூடிய வாரம் தான். ராசி அதிபதி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். அவரே 10ஆம் அதிபதியா இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்குமே வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதுவுமே இந்த பேச்சு மூலதனமா கொண்டு வாழக்கூடியவங்களுக்கு எல்லாமே வாழ்வாதாரம் உயரும். இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த பிரச்சனை எல்லாமே இந்த சூரியனை கண்ட பனி மாதிரி விலகக்கூடிய வாய்ப்பு தான். சிந்தனை தெளிவாகும். தடவட்ட கனவு லட்சம் இது எல்லாமே நிறைவேறதுக்கு உகந்த காலம்தான். புதுசா வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த அமைப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்க வேலை எல்லாமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. நிறைய பேருக்கு இந்த புதிய ஆயுள் காப்பீட்டு திட்டம், பாலிசி மாதிரி விஷயம் எல்லாமே எடுக்க போறீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. தேவையில்லாத ஆசையை முதல்ல கட்டுப்படுத்தணுங்க. விபரீதமான எண்ணங்கிறது இந்த நேரம் தவிர்க்க முடியாதது தான். மனசை ஒருநிலைப்படுத்த பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே சிவ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வாரங்கள், அதாவது வரக்கூடிய வாரத்துல இந்த திங்கட்கிழமை நாட்கள்ல சிவ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. மனசுல ஒரு அமைதிங்கிறது கிடைக்கும். ராசியில ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுதுன்னா, ஒரு தெம்பு தரும், ஒரு தைரியத்தை தரும், ஒரு வைராக்கியத்தை தரும். அந்த வைராக்கியமே உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாங்க. தொழில போட்டி குறையும், வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலை நிரந்தரமாகும். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த வேலையில மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. நீங்க மனசை வச்சா கண்டிப்பா இந்த நேரம் சாதகம் தாங்க. நிறைய பேருக்கு இந்த தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் புதிய கடையை தொடங்குவீங்க, புதிய வியாபார விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க சம்பந்தப்பட்ட காரிய அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நேரங்கிறது இந்த நேரமாக அமைஞ்சிருக்கு. அதே சமயம் நிறைய பேருக்கு இது சரியான தூக்கம் இருக்காது. இரவு நேரத்தில் சரியா தூங்க முடியாமல் அவசப்படக்கூடியவங்களாவே இருப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த தூக்கத்தில் கவனம் கொடுக்கணுங்க, இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டுடும். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயம் பார்க்குறப்ப இந்த பிரச்சனை தான். மன அழுத்தங்கிறது கொஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பு. அதனால முடிஞ்ச வரைக்குமே மனசை அமைதிப்படுத்த முயற்சி செய்ய பாருங்க. யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களும் செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சிவ வழிபாட்டை செய்யறது நல்லதுதான். வீட்டிலுமே ஒரு 10 நிமிடம் தீபம் ஏற்றி ஒரு மௌன நிலையில உட்காந்து அந்த தீபத்தை நீங்க உற்று நோக்கி குலதெய்வத்தோட பேரை நீங்க ஒரு மௌனமான முறையில மன அமைதியோட நீங்க சொல்லிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஒரு தெளிவான முடிவுங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு திறனை கொடுக்கும். மன அமைதிங்கிறது ஏற்படக்கூடிய விஷயங்கிறது இந்த ஒரு செயலால் நடக்கும். அதனால இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தான்.
கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல புதன், தைரிய வீரி ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கரன் ரணரோக ஸ்தானத்துல சனி, ராகு கலசர ஸ்தானத்துலங்க, சந்திரன் லாபஸ்தானத்துல, குரு அயன சைன போகஸ்தானத்துல. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மனசுல கண்டிப்பா தன்னம்பிக்கை உங்களால் கொண்டு வர முடியும். துணிச்சலா நீங்க இருக்கக்கூடிய நேரம் தான். மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுல ஆர்வம் கொண்டு வரதை விட இந்த நேரம் உங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மனவிட்டு நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகம் தான். தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சா கூட அதற்குண்டான பண உதவி கிடைக்கும். குடும்பத்துல சுபகாரியம் நடக்கக்கூடிய நேரம் தான். மனைவி குழந்தைகள் வழியில உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது. நண்பர்கள் வகையில உதவி கிடைக்கும். வாகன வழியில உங்களுக்கு சிறப்பு தான். நிறைய பேர் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்குது. அதே மாதிரி தாய் தகப்பனோட கொஞ்சம் வீண் வாக்குவாதம் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதுவுமே நீங்க கூடிய நேரம் தான். ஆனா கொஞ்சம் நீங்க வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி சிறப்பு தாங்க. பெண்களா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் செலவை நீங்க குறைக்க பாருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சுப செலவு கொஞ்சம் காத்திருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தா ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வேலையை ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தான். அரசாங்க காரியம் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது. நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். தேவையான உதவி கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாணவர்களுக்கு பாடங்கள கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். அதை அப்பப்பயே நீங்க போக்கிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த புதனுடைய அமைப்புங்கிறது கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகத்தோட அமைப்புங்கிறது சிறப்பா இருக்குது. நீங்க மனசை வச்சு அவங்களால முடியாதது எதுவுமே இல்லை. கல்வியில நல்ல மதிப்பெண் கொண்டு வரலாம். நினைவாற்றல் திறன் சிறப்பா இருக்குது. கிரகிக்கக்கூடிய சக்தி சிறப்பா இருக்குது. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான். எந்த சந்தேகமா இருந்தாலும் அப்பயே போக்கிக்க பாருங்க. தொடர்ந்து நீங்க முயற்சி செய்ய பாருங்க. நல்ல மதிப்பெண் பெறலாம். அரசாங்க வழியிலுமே உங்களுக்கு இந்த நேரம் ஸ்காலர்ஷிப் மாதிரியான விஷயம் எல்லாமே வரக்கூடிய நாட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்க இப்பயிலிருந்தே நல்ல மதிப்பெண் எடுக்கிறது நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் மனசுல 1008 விஷயம் இருக்குங்க. ஆனா அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும். நிறைய பாதிப்புங்கிறது இந்த விஷயத்தால தான் இருக்குது. அதே மாதிரி தடப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும். புதுசா வீடு மனை வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகும். யோசனை அதிகமாகும். அது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் வேலையில நல்ல மாற்றம் இருந்திருக்காது. ஆனா இனி உங்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது. வேலையிலுமே நிறைய பேருக்கு பொறுப்பு பதவி இது எல்லாமே கிடைக்கும். அரசு வழி முயற்சியுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீங்கும். சொத்து சேருது. சகோதர வகையிலும் சிறப்பான பலன் தான். இந்த நேரம் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கொடுங்க மட்டும் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். ஆனால் இருந்தாலும் தொழில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா முன்னேற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. நிறைய திருப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும். தொழிலில் கொஞ்சம் போட்டி இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். இழுபறியா இருந்த விஷயம் நல்லபடியாக முடியும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. துணிச்சல் சிறப்பாக இருக்குது. நீங்கள் கண்ட கனவு நனவாகும். உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகக்கூடிய நேரம் தாங்க. எடுக்கிற வேலை எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்தில் தடையா இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகம் தான். பொன்பொருள் சேர்க்கை, வேலையில தடப்பட்ட பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்குமே கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிருக்கும். அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சாதகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உங்க பொருட்கள்ல உடைமைகளை கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. நிறைய பேர் தூக்கம் இல்லாம தவிக்கக்கூடிய நிலைமை தான். முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமன் வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க. மோதல்ங்கிறது வரும். கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகிறதா நல்லது. வேலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும். ஆனாலுமே வேலையில நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எந்த வேலையா இருந்தாலும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. மன வலிமை சிறப்பா இருக்குது. புத்தி சாதுரியமும் சிறப்பா இருக்குது. அதனால நீங்க நினைச்சதை சாதிச்சுக்கலாம். ஜெயஸ்தானத்துல சனியும் ராகுவும் 3ஆம் இடத்துல இருக்கிறதால சூரியனும் இருக்கிறதால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். செல்வாக்கு சிறப்பா இருக்குது. தடப்பட்ட விஷயம் நடக்கும். கடந்த கால நெருக்கடி எல்லாமே ஒவ்வொன்றா நீங்குது. புதுசா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பு தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை. உடல்நிலையில இருந்த பாதிப்பு நீங்கும். வேலை எல்லாமே நல்லபடியா முடிக்கக்கூடிய நேரம் தான். பணவரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. சேமிப்பு சிறப்பா இருக்குது. குடும்பத்தில இருந்த நெருக்கடியும் வரைக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மொத்தத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். இந்த போராட்டம் கொஞ்சம் குறையணும்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்க பாருங்க. அதுவே திருத்தணி முருகனை நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். புதன்கிழமை நாட்கள்ல அந்த நவகிரகத்துக்கு புதன் பகவானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புத்தி சாதுரி தரும். எந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும்.
பிரச்சனை எல்லாமே எளிதாக தீர்ப்பீங்க. நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த 22, 23, 24ஆம் தேதி எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.